புக்ஸ் நம்ம இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் புக் ரீடிங். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு புக் ரீடிங் ஹேபிட் அவ்வளோ ஒர்த்தானதா? ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தோம்னா பாய்சன் கொடுக்குற வரைக்கும் சாக்ரட்டிஸ் படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. தூக்கு மேடைக்கு கொண்டு போகிற வரைக்குமே பகத்சிங் படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. டிராவல் பண்ணுற டைம் பூரா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஜவஹர்லால் நேரு. படித்தா ஒரு ஆள் எவ்வளோ உயரத்துக்கு போகலான்னு நம்ம இருக்கும் போதே நமக்கே சொல்லிட்டு போயிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ கூட பில் கேட்ஸ், வாரன் பஃபட், எலான் மஸ்க் எல்லாருமே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது புக் ரீடிங் ஹேபிட். 20,000 பேஜஸ்க்கு மேலே நான் ரீட் பண்ணியிருக்கேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு என்னென்ன புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் அந்த புக் என்னோட லைஃப்பில் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு வேல்யூபிளாக தான் இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நான் ரெக்கமெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் புக் தி அல்கெமிஸ்ட் பை பாலோ கோயலோ. சாண்டியாகோன்ற ஒரு பையன் தன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணானா இல்லையான்றது தான் இந்த புக்கோட ஒன்லைன். இந்த புக் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கான ரீசன், சாண்டியாகோ அவனோட லைஃப்ல யார் யாரெல்லாம் மீட் பண்றான், யார் யாரெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, சிச்சுவேஷன்ஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவன் மாத்திக்கிறான், லவ் எப்படி அவனை அஃபெக்ட் பண்ணுச்சு அண்ட் அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ரொம்பவே கனெக்ட் ஆகும். அண்ட் என்னோட லைஃப்ல இப்போ இருக்கிற ஃபேஸை நான் இந்த புக்கோட ரொம்பவே கனெக்ட் பண்ணிப்பேன். நீங்க இப்போதான் புக் ரீடிங் ஹேபிட்டே ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த புக்கை படிக்கிறப்ப ஒரு புக் படிக்கிற ஃபீலே இருக்காது, ஒரு மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஐ டோன்ட் நோ வை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் புக், பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக் என்னன்னா மேக் யுவர் பெட் பை வில்லியம் மெக்ரேவன். நீங்க உங்க லைஃப்ல ஒரு சக்சஸ் அடையணும்னா டெய்லி நீங்க ஒரு சின்ன சக்சஸை மீட் பண்ணி தான் ஆகணும். எப்படி டெய்லி ஒரு சக்சஸை மீட் பண்றது அப்படின்றத இந்த புக்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு US நேவி சீல். அதுக்கான ட்ரைனிங் எடுக்கும் போது சின்ன ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின் எப்படி இவரோட லைஃப்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றதா இந்த புக் ஃபுல்லா பேசியிருப்பாரு. இந்த புக்கை நான் COVID-19 phase 2 அப்ப படிச்சேன். ஸ்டில் நவ் இந்த புக்ல ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஹேபிட்டை நான் இன்னைக்கு கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் கூட அதை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த லெவலுக்கு இந்த புக் என் லைஃப்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சிம்பிளா இந்த புக்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லணும்னா, லிட்டில் திங்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஆர் மேபி தி வேர்ல்ட். சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுஸ்ஹோல்ட். இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரு ரீசன், ஃபினான்ஷியலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மணியோட சைக்காலஜி பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றது ஹவு டு கெட் ரிச் அந்த மாதிரி புக்கா தான் இருக்கும். பட் மணியோட சைக்காலஜியை பத்தி நமக்கு சுத்தமா தெரியலனா நம்மகிட்ட எத்தனை கோடி இருந்தாலும் நம்ம அதை செலவு தான் பண்ண பார்ப்போமே தவிர அந்த கோடியை இன்னும் அதிகமா எப்படி ஆக்குறது நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் கெட்டிங் வெல்தி விசஸ் ஸ்டேயிங் வெல்தின்னு ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கெட்டிங் வெல்தி இஸ் ஈஸி பட் ஸ்டேயிங் வெல்தி இஸ் சோ ஹார்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லாட்டரியில வின் பண்ண எத்தனையோ பேர் ஓவர் தி நைட் பணக்காரர் ஆயிடுறாங்க. பட் ஏன் அந்த வெல்த்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண அவங்களால முடியலன்னா, பணம் வந்த உடனே அவங்க டெப்ரிஷியேட்டிங் அசெட்ல தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க rather than investing in appreciating asset. That's why Morgan Housel says getting wealthy is easy but staying wealthy is hard. The next book is The Compound Effect by Darren Hardy. இந்த இடத்துல நான் டாரன் ஹார்டியை ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்புறேன். பிகாஸ் இந்த புக் என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. சின்ன ஹேபிட்ஸ் எப்படி காம்பவுண்ட் ஆகி நம்மளோட லைஃபே இம்பாக்ட் பண்ற லெவலுக்கு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கும்னு இந்த புக்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் டிசிப்ளின்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஸ்லிப்பர் ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு. உங்களுடைய லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஓவர் தி நைட் ஆகவே முடியாது. பட் உங்களுடைய ஹேபிட்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அது காம்பவுண்ட் ஆகி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரீம் லைஃப்ல வாழுவீங்க. இந்த புக்ல என்னோட ஃபேவரட் லைன் being disciplined is not for losers ன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுடைய ஹேபிட்ஸ் தான் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணுமா இல்ல டிசாஸ்டர் ஆகணுமான்றதே முடிவு பண்றது. சோ கண்ட்ரோலிங் யுவர் ஹேபிட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அண்ட் தி ஃபைனல் ஒன் இஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்றது எப்படி, ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்றது எப்படின்னு சயின்டிபிக்கலா ப்ரூவன் ஆன தியரிஸை வச்சு ரொம்ப அழகா ஜேம்ஸ் கிளியர் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒரு ஹேபிட் பில்ட் பண்றதுக்கும் ஒரு ஹேபிட் பிரேக் பண்றதுக்கும் கிரேவிங்ஸ் தான் மெயினான ரீசன் சொல்லியிருப்பாரு. இந்த புக்ல எனக்கு ஃபேவரட்டான விஷயம் என்னன்னு கேட்டா, சொல்றதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. இந்த புக்கை படிச்சா மட்டுமே நீங்க அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் பெரிய புக் தான், பட் டைம் இருந்தா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. டெஃபினெட்லி உங்க லைஃபே மாத்தக்கூடிய ஒரு புக்கா இருக்கும். புக்ஸ் படிக்க எனக்கு எங்க டைம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல நான் நிறைய மினிமலிஸ்டிக் ஹேபிட்ஸ் சொல்லியிருப்பேன். அதுல 2 minute ரூல்னு ஒரு ஹேபிட்டை சொல்லியிருப்பேன். அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ணதுலயே அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் தான் ரொம்ப பெரிய புக். ஆல்மோஸ்ட் இந்த புக்ல 350 பேஜஸ் இருக்கு. டெய்லி நீங்க ஒரு பேஜ் படிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கே முடிச்சிடலாம். அண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன், நான் ரெக்கமெண்ட் பண்ண இந்த 5 புக்ல இருந்து நீங்க எந்த புக்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி படிக்க போறீங்கன்றது. அண்ட் இதுக்கு முன்னாடியே நீங்க வேற ஏதாச்சும் புக் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். So see you in the next video. Until then, this is Sudarshan.
சைனிங் ஆஃப்.